ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி. டிஃபன், சாதம் எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரு டிஷ் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுக்கும் வேலை மிச்சம். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பாயா. நீங்கள் மட்டனுக்கு பதிலாக சிக்கன் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டு கூட இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரே ஒரு குழம்பு மட்டும் நீங்கள் வச்சா போதும், வேறு பொரியலெல்லாம் எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. உங்கள் வேலையும் மிச்சமாகும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம சிக்கன், மட்டன் வாங்கி குழம்பு செய்யாமல் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயா இடியாப்பத்துக்கு கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மட்டன் பாயாவை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் கசகசா, பாதாம், முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பாதாம், முந்திரி போட விருப்பம் இல்லைன்னா வெறும் நீங்கள் கசகசா மட்டும் போட்டு நீங்கள் தேங்காயோடு அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்து முதல்லையே நான் குக்கரில் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறையா செய்யணுன்னா நான் சொன்ன அளவுல எல்லாம் நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். நான் மட்டன் போனோடு தான் போட்டிருக்கேன், போன்லெஸ் போடலை, போனோடு தான் போட்டிருக்கேன். நம்ம மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கும்போது போனோடையே நம்ம வாங்கி குழம்பெல்லாம் இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா மிக்ஸி ஜாரில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா பொடியாக நீங்கள் இது மாதிரி போட்டுருங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய், நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, பாதாம், 4 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் கிரேவி செய்யும்போது கூட இது மாதிரி தேங்காயோட முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட நான் ஒரு ஏலக்காய் நான் போட்டேன், அது ஸ்டிக் ஆகிடுச்சு. நம்ம தாளிக்கும் போது ஏலக்காய் போடுறது விட ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் அளவு சோம்பு, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் லவங்கம் அப்புறமா தான் போடுவேன், ஏன்னா வெடிக்கும். வெங்காயம் போட்டு கொண்டதுக்கப்புறம் தான் நான் லவங்கம் போடுவேன். போட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகிட்டும். ஈஸியாக முடிஞ்சிருங்க வேலை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா வதக்கிடலாம். இதுக்கு தக்காளி போடணும்னு தேவையில்லை, தக்காளி போட வேண்டாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். அது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதில் போட்டாச்சு. நான் கொஞ்சமாக தான் மட்டன் போட்டிருக்கேன். என்னடா கொஞ்சமாக மட்டன் போட்டு செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவு தான், அதனால் கொஞ்சமாக மட்டன். அப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது, அதையும் இதில் ஊற்றிட்டேன். இது வேக வச்சாச்சு, அதனால் கொஞ்சமாக நம்ம இது அடுப்பில் வச்சா போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மிக்ஸி ஜாரில் அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தண்ணி கலக்கி ஊற்றுக்குங்க. காரத்தோட அளவு பார்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா குழம்பு ரெடியானதும் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி. மேலும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.